சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. கோவளத்தை நோக்கி தேசிய பார்வை திரும்பி இருக்கிறது. நம்ம திரையில் பார்க்கின்றோம். சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு தலைவராக இருக்கிறார். இப்போ ஹோஸ்ட் ஸ்டேட்டாக இருப்பது தமிழ்நாடு. துணைத் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார். 31வது தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு, ஜோனல் கவுன்சில் மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய பிரதிநிதிகள், குறிப்பாக முதலமைச்சர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஸ்டாச்சுவரி பாடி. இதனது கூட்டங்கள் பீரியாடிக்காக நடப்பது என்பது வழக்கம் என்றாலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தட்பவெப்பம், அரசியல் சூழல், நம்ம தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், இஷ்யூஸ், இவையெல்லாம் இந்த மாநாட்டின் மீதான கவனத்தை, முக்கியத்துவத்தை கூட்டியிருக்கிறது. நம்முடைய ஜுபேர் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது. இந்த மாநாடு தொடர்ந்து நடக்கப் போகிறது. பட் இதோடைய மிலியு, இதோடைய சூழல் தான் இதை இன்னும் முக்கியத்துவம் பெற வைக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அநேகமாக திரு ஜுபேர், அமித்ஷாவும் விஜயும் முதன்முறையாக முகத்துக்கு முகம் சந்தித்துக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். இதற்கு முந்தைய சந்திப்பு டெல்லியில் நடைபெற்ற போது கூட பிரதமரை சந்தித்தார், நிதியமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சர் விஜய் அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை. இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ் இவையெல்லாமும் கூட முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுடைய இன்சைட்ஸையும் அனாலிசிஸையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. நேற்றே நம்ம பார்த்தோம். நேற்று இரவே போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வந்தாரு. தமிழ்நாட்டில் அந்த சைக்கிளிங் முறையில ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நடக்கும். அந்த மாதிரி இந்த முறை தமிழ்நாடு டேம் வந்திருக்கிறதுனால தமிழ்நாடு சார்பில் இன்னைக்கு நடத்துறாங்க. நேற்று இரவே அவரை ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு போயிட்டு முதலமைச்சர். இன்னைக்கு காலையில அந்த கவுன்சில் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயம் தொடர்பா இப்ப இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய அலர்ட் இருக்கு. அதை ஒழிக்கணும்னு பெரிய ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் இது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு கேம்பெயினி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனாரு. இது ஒரு அபிஷியல் கூட்டம் தான், இது பொலிட்டிக்கல் கூட்டம் கிடையாது. அதை கண்டிப்பாக அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு மற்றும் காவிரி, மேகதாது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இப்ப காமனா இருக்கக்கூடிய அந்த ட்ரக் இஷ்யூஸ் மட்டும் முக்கியமான விஷயமா அந்த மீட்டிங்கோட மெயின் அஜெண்டாவா அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லா தென் மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்னா டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன்ல தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பொதுவான கன்சர்ன். ஏன்னா வட மாநிலங்கள் பாப்புலேஷன் ஒரு அலகு எடுக்கும் பொழுது அவங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடும், தென் மாநிலங்களுக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு காமன் கன்சர்ன் இருக்கு. அதை இவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது எதிரொலிக்கு ஒன்று கருதுறீங்களா? இல்ல, கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமா இதே மாதிரி தென்னிந்திய முதல்வர்களுடைய ஒரு கூட்டமே நடத்தினார் டீலிமிட்டேஷன் சம்பந்தமா. அப்ப இது சம்பந்தமா அநேகமா நீங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பெருசா டிஸ்கஷன் இருக்காது. ஏன்னா இங்க மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்களுக்கு மேல காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், 3 மாநிலம் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. ஆந்திராவில் பாஜக கூட்டணியில இருக்கு. சந்திரபாபு நாயுடுமே ஒன்னும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு தெரியல டீலிமிட்டேஷன் விவகாரத்துல. அப்படிங்கும் போது இது இன்னைக்கு இது சம்பந்தமா பேச மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.